Good morning to one and all. This is from SEBI AS Academy. இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபியில் ஒரு டாபிக் பார்க்கலாம். தட் இஸ் தி ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2 அப்புறம் குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 2ல வரும். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டில் இயற்கையாக அமையப்பெற்ற டிஃபரெண்டாக இருக்கக்கூடிய நில தோற்றங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்தோம்னா இந்தியாவை எடுத்தோம்னா இங்கே நார்த்தில் பார்த்தோம்னா மவுண்டன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும், மிடில் பார்த்தோம்னா சமவெளிகள் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கண்களால் பார்க்கக்கூடிய வித்தியாசமான நிலத்தோற்றங்களை தான் நம்ம ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நார்த்தன் மவுண்டன், செகண்ட் ஒன் இஸ் நார்த்தன் பிளைன்ஸ், தேர்ட் ஒன் இஸ் பெனின்சுலர் பிளாட்யூ, ஃபோர்த் ஒன் இஸ் கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் தி ஐலண்ட்ஸ். ஸோ நார்த்தன் மவுண்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டில் நார்த் சைடில் இருக்கும். அதனால தான் இதை நார்த்தன் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜியன்ஸில் வரக்கூடியது தான் நார்த்தன் மவுண்டன்ஸ், அதாவது ஹிமாலயாஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் வந்து நார்த்தன் பிளைன்ஸ். இந்த ரீஜியன் எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன்ஸுக்கு சவுத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சமப்பரப்பு சமவெளியாக இருக்கிற ரீஜியனாக இருக்கும். அதனால தான் இதை நார்த்தன் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பெனின்சுலர் பிளாட்யூ. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியை பார்த்தோம்னா அதில் சவுத்தில் இருக்கக்கூடியதான் என்னதுன்னா இந்த பெனின்சுலர் பிளாட்யூ. பெனின்சுலர் பிளாட்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட இடத்தை தான் நம்ம பெனின்சுலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சவுத் ரீஜியனை பார்த்தீங்கன்னா இந்த சமவெளியை காட்டிலும் உயர்ந்த நிலமாக இருக்கும். அதனால தான் இந்த ரீஜியனை நம்ம பெனின்சுலர் பிளாட்யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கோஸ்டல் பிளைன்ஸ். கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் கட்ஸ்க்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த பே ஆஃப் பெங்காலுக்கும் மிடில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை சமவெளியை தான் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெஸ்ட் சைட்லையும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் மிடில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சமவெளியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலண்ட்ஸ். ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம நாட்டுக்கு வந்து இரண்டு ஐலாண்ட் உண்டு. ஒன்று வந்து அரேபியன் சி, செகண்ட் ஒன் வந்து லக்ஷாதீப். ஸோ இதுதான் 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் நம்ம நார்த்தன் மவுண்டன்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய நார்த்தன் மவுண்டன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் தி யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் இன் த வேர்ல்டு. அதாவது உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மலை தொடர்கள் இருக்கும். அதுல இருக்கிறதுலயே ரீசெண்டா ஃபார்ம் ஆனதான் இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ். அதனாலதான் இதை யங்கஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஃப்டியஸ்ட். அதாவது உலகத்தில் உள்ள மலை தொடர்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு மலை உச்சி அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மலை உச்சி வந்து இந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ், அதாவது நார்த்தன் மவுண்டன்ஸ்ல வந்து மிக உயர்ந்த இடத்துல மலை உச்சியை பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கும். அதனாலதான் இதை லாஃப்டியஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு 14 பீக் எடுத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் 9 வரக்கூடியது வந்து இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இதோட டிஸ்டன்ஸ் 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் இண்டஸ் அண்ட் பிரம்மபுத்ரா கார்ஜ். அதாவது இதோட டிஸ்டன்ஸ் லென்த் பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 2500 கிலோமீட்டர். இதோட ரெண்டு எண்ட்ல உள்ள எல்லைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இண்டஸ் கார்ஜ் இருக்கு. சிந்து நதியின் பள்ளத்தாக்கு அதுல இருந்து பிரம்மபுத்ரா கார்ஜ் வரைக்கும். இப்போ இண்டஸ் நதி வந்து இந்த மவுண்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகி இங்க ஒரு பள்ளத்தாக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுல இருந்து இங்க பிரம்மபுத்ரா ரிவரும் ஹிமாலயன் மவுண்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகி இங்க ஒரு அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் வரும்போது ஒரு பள்ளத்தாக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இண்டஸ் கார்ஜ்ல இருந்து பிரம்மபுத்ரா கார்ஜ் வரைக்கும் இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வித் 500 கிலோமீட்டர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் 200 கிலோமீட்டர் இன் அருணாச்சல் பிரதேஷ். வித்தை பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன்ஸோட அகலத்தை பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 500 கிலோமீட்டரா இருக்கும். அருணாச்சல் பிரதேசத்தை எடுத்தீங்கன்னா 200 கிலோமீட்டரா இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து பாமீர் நாட் இட் இஸ் தி ரூஃப் ஆஃப் தி வேர்ல்ட். அப்படின்னா நம்மளுடைய அந்த இந்தியன் காண்டினென்ட் ஃபார்ம் ஆகும்போது இங்க ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது யுரேஷியன் பிளேட்டு கூட கோண்ட்வானா கார்டினென்ட்ல உள்ள ஒரு பார்ட் தான் நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி. ஸோ அந்த யுரேஷியன் பிளேட்டு கூட இந்த கோண்ட்வானா பார்ட்டு சேரும்போது ஒரு மலை உச்சி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். அது வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியாவில் உள்ள மவுண்டன்ஸையும் நம்மளுடைய ஹிமாலயன் மவுண்டனையும் கனெக்ட் பண்றக்கூடிய ஒரு ரீஜனா இருக்கும். அதனால தான் இதை ரூஃப் ஆஃப் தி வேர்ல்ட், அதாவது உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் இன் ஆர்க் ஷேப். இந்த பாமீர் நாட் இந்த பிளேஸ் வரும். ஸோ இந்த பாமீர் நாட்ல இருந்து இந்த மவுண்டன்ஸ் வந்து ஒரு ஆர்க் ஷேப்ல அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இன் சான்ஸ்கிரிட் இட் இஸ் கால்ட் அஸ் தி அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. அதாவது இந்த ஹிமாலயா அப்படிங்கிற பேர் வந்து எந்த மொழியில இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. சமஸ்கிருதத்துல ஹிமாலயா அப்படின்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா பனியின் உறைவிடம். ஏன் பனியின் உறைவிடம் சொல்றாங்க? இந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இவ்வளோ ஹெயிட்ல இருக்கிறதுனாலதான் கிளேஷியர்ஸ் அங்கிருந்து ஃபார்ம் ஆகி நமக்கு ரிவர்ஸ் வந்து கிடைக்கும். அதனாலதான் இதை பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரவல்லி இஸ் தி ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டன். இப்போ இந்த ஹிமாலயாஸ் எடுத்தோம்னா இது ஒரு ஃபோல்டு மவுண்டன். யுரேஷியன் பிளேட்டு கூட நம்மளுடைய கோண்ட்வானா பார்ட் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அது ஒரு ஃபோல்டு ஷேப்ல தான் இந்த மவுண்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்னா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு ஃபோல்டு மவுண்டன். ஆனால் நம்மளுடைய இந்தியாவை எடுத்து பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய மிக பழமையான ஃபோல்டு மவுண்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆரவல்லி ரேஞ்ச். ஸோ இதோட கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர். குஜராத்ல இருந்து டெல்லி வரைக்கும் இந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ் எகெயின் என்ன பண்றாங்கன்னா சப்டிவைட் பண்றாங்க. வாட் ஆர் தி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி டிரான்ஸ் ஆர் திபெத்தியன் ஹிமாலயாஸ், செகண்ட் ஒன் இஸ் தி சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி பூர்வாச்சல் ஆர் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ இதை பார்த்தோம்னா இப்படி எடுத்தோம்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல வரும். இதுதான் நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா பூர்வாச்சல். ஸோ இது வந்து இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஈஸ்டர்ன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல வரும். ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், ஆசாம், மெகாலயா, நாகாலாந்து அந்த மாதிரி உள்ள ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியதான் இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பூர்வாச்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸை பத்தி பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடியதுதான் இந்த ரீஜன் இந்த பார்ட்ல இருக்கக்கூடியதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கும் நம்மளுடைய கண்ட்ரிக்கும் ஒரு பாஸ் பண்றது மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கண்ட்ரில இருந்து நெக்ஸ்ட் கண்ட்ரி போறது மாதிரி இருக்கு. அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஆல்சோ கால்ட் அஸ் தி திபெத்தியன் ஹிமாலயாஸ். ஏன் திபெத்தியன் ஹிமாலயாஸ் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்முடைய நாட்டுல இருக்கிறது விடைக்கும் இந்த மவுண்டன்ஸ் வந்து திபெத்ல வந்து நிறைய அளவில் இருக்கும், நிறைய ரீஜியனை வந்து கவர் பண்ணியிருக்கும். அதனாலதான் இதை என்ன சொல்றோம்னா திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து நார்த் ஹிமாலயன் ரேஞ்ச்லேயே நார்த்லேயே தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதோட விட்த் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட், 225 கிலோமீட்டர் சென்ட்ரல். விட்த் பார்த்தீங்கன்னா இந்த எண்டுலையும் ஈஸ்ட்லையும் வெஸ்ட்லையும் 40 கிலோமீட்டர் இருக்கும். மிடில் பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் இட் கண்டெய்ன்ஸ் தெத்திஸ் செடிமெண்ட்ஸ் மெட்டமார்பைஸ்டு ராக்ஸ். அதாவது நம்முடைய யுரேஷியன் கார்டினென்ட்டும் கோண்ட்வானா பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகும்போது அதுக்கு முன்னாடியே நடுவில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெத்திஸ் கடல் தான் இருந்திருக்கும். அப்போ இது வந்து இந்த ரெண்டு பிளேட்டும் ஜாயிண்ட் ஆகும்போது நடுவில் இருக்கக்கூடிய தெத்திஸ் கடல் வந்து அப்படியே மேலே வந்திருக்கும். ஸோ அதில் உயிர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஆர்கானிசத்தோட செடிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல காணப்படுது. அதனால தான் இட் கன்சிஸ்ட் ஆஃப் தெத்திஸ் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மெட்டமார்போஸ்டு செடிமெண்ட்ஸ், அதாவது ராக்ஸ். இப்போ கடலுக்கு அடியிலையும் என்ன இருக்கும்? ராக்ஸ் இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இக்னியஸ் ராக்ஸ் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் இருக்கும்.
தேர்டு பார்த்தீங்கன்னா மெட்டமார்ஃபைஸ்டு ராக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். இந்த இக்னியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய மேக்மா அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து ஃபார்ம் ஆகுறது தான் இந்த இக்னியஸ் ராக்ஸ். செடிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாறைகள் உடைந்து அதுல இருந்து கொஞ்சம் செடிமெண்ட்ஸ் வேற பயோமெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி செடிமெண்ட் ஆகி ஃபார்ம் ஆகுறது தான் இந்த செடிமெண்ட்ரி. ஸோ இந்த மெட்டமார்ஃபைஸ்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த இக்னியஸ் ராக்ஸும் செடிமெண்ட்ரி ராக்ஸும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் உருமாற்றம் அடைஞ்சு மாறுறதா என்னது இந்த மெட்டமார்ஃபைஸ்டு ராக்ஸ். ஸோ அந்த மாதிரி மெட்டமார்ஃபைஸ்டு ராக்ஸ் வந்து கடலுக்கு அடியில் வந்து தெத்திஸ் கடலுக்கு அடியில் இருந்திருக்கும். ஸோ அது வந்து இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராமினென்ட் ரேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மலைத்தொடர்கள் இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா காரகோரம், லடாக், சாஸ்கர், கைலாஷ். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வரும். காரகோரம், லடாக், சாஸ்கர் இந்த மாதிரி வரும். இந்த கைலாஷ் ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தில் வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல இருக்கக்கூடிய ப்ராமினென்ட் ரேஞ்சஸ். தேங்க்யூ.